ஹலோ गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025 மாடலுக்கான புது டெஸ்டினி 125 வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ அண்ட் பைக்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு, அண்ட் மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்டோட டிசைன்ஸ் வித் அந்த ஒரு ஹைபீம் ப்ரொஜெக்டரோட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸோட செக்மெண்ட்டுமே வந்து பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. அண்ட் முன்னாடி இருந்த டெஸ்டினியில் அந்த ஓல்டு லுக்கை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு நல்ல அப்டேட்டட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. பைக் இன்னுமே ஸ்லீக்காக லென்த்தாக வந்து கொடுத்துருக்கிறது இன்னுமே நல்லாயிருக்கு. ஓட்டுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் கொடுத்துருக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம கார்களெல்லாம் எப்படி நீங்கள் வந்துட்டு டர்ன் இண்டிகேஷன்ஸ் போடும்போது நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த வண்டிக்குமே நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ஜஸ்ட் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ் ஆர் 80 மீட்டர்ஸ், ஸோ இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 18 மீட்டர்ஸில் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியில் அது ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம் மாதிரி நமக்கு இண்டிகேஷன்ஸ், அதாவது இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இதோட அந்த இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஐ டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதோட ஹெட் லேம்ப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பவர்ஃபுல்லாக, அதே மாதிரி அந்த ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்குங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஹெட்லைட் வந்து பைக் ஆன் ஆகும்போது நமக்கு லைட்ஸை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பர்டிகுலராக ஆன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொஜெக்டர் லைட்ஸோட அந்த குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அண்ட் எல்இடிஸோட பவருமே இந்த நார்மல் எல்இடியுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ZXோட ப்ளஸ் வேரியண்ட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. VX, அதுக்கப்புறமேட்டு ZX ப்ளஸ்ஸு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ZX ப்ளஸ். இந்த ZXக்கும் ZX ப்ளஸ்க்கும் ஒரு 1500 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கலர்ஸில் தாங்க பெரிய மாற்றங்கள். நமக்கு ZX வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலி ஒரு ப்ளூ கலர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளூ கலர் அண்ட் ப்ரௌன் கலர் நினைக்கிறேன். ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் இந்த வெர்ஷன்ஸில் ZX ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது. வித் க்ரோம் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பிரான்ஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. ZX மாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரோம் ஃபினிஷிங்குமே கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்பியரன்ஸ்க்காக தான் நமக்கு அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. பட் பேசிக்காக VX அப்படிங்கிற மாடல் இந்த டிஸ்க் ஆப்ஷன், ஸோ இன்னும் அது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது. பட் ஜென்ரலாக பைக்கோட கலர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதோடைய ஃப்ரண்ட்டோட வீல் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 90/90 செக்ஷனுக்கு 12 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயர்ஸ் தான். அண்ட் வித் டிஸ்க் பிரேக் அண்ட் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட வரும். அப்படியே ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 100/90 செக்ஷன் டயருக்கு 12 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் ப்ராடான டயர் தான். இந்த செக்மெண்ட்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய டயர்ஸ் வருது இந்த வண்டியில் தான். அண்ட் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் இது ஒரு 125cc. அண்ட் பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப 9 bhp. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாலும் நல்லா சேஃப்டியராக சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. இது CBS தான் வருது, ABS எதுவும் கிடையாது. அண்ட் என்ஜினோட ஸ்பெக்ஸ்னு பார்க்குறப்போ இந்த வண்டியில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்லா சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் சேம் டைம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் i3s மேனுவலாகவே வரும். எக்ஸ்டெக் வேரியன்ட் அப்படிங்கிறதுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 125cc செக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் சொல்லலாம். ஒரு 60 km வரைக்கும் கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ரேஞ்ச் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டராக ஒரு 55 60 அப்படிங்கிறது உங்களால் தாராளமாக கிளைம் பண்ணிக்க முடியுங்க. அப்படியே ரியரோட செக்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ ஸோ ஒரு ஹச் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூ டிசைனாக நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அட் த சேம் டைம் இந்த வண்டியில் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5.2 liters வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 300-250 km அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கக்கூடியது. அண்ட் இந்த வண்டியுமே நல்ல ஒரு மைலேஜ் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக நம்பி எடுத்துகிட்டு போகலாங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ஸில் லாங்கஸ்ட் சீட்டு. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு குஷனியாக ஒரு 2 பேர் 3 பேர் போகிற அளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அந்த டெஸ்டினி அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேரியன்ஸ் க்ரோம் எடுத்திங்கன்னா க்ரோமில் வரும். அண்ட் பிரான்ஸ் வேரியன்ட் இருக்கனால அந்த பிரான்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது கண்ணுக்கு.
ஸோ வண்டியோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டி கிட்டத்தட்ட 1386 mm வீல் பேஸ். ஸோ நல்லா லென்த்தான ஒரு ஸ்கூட்டர் தான். இதோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து ஆக்டிவா 125 இப்போ ரீசெண்ட்லி அந்த டிஎஃப்டி மாடல் வந்து இருக்குது, ஜூபிட்டரோட 110 125 வந்து இருக்குது. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே இதோட டேரக்ட் காம்படிட்டராக வரும். பட் இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதோட இந்த லென்த்தான பாடி, அந்த ஆஸ்டரிக் லுக்கு அண்ட் டிசைன்ஸில் புதுசாக கொடுத்துருக்கூடிய இந்த மாற்றங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு பைக்கில். அண்ட் ஓட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் ஈவன் ஒரு ஆக்டிவாவில் நான் இன்ஜினோட ஸ்மூத்னஸை தாண்டி இன்னொரு பைக்கில் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக எதிர்பார்த்ததுன்னா இந்த வண்டி தான். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா USB-Bக்கான சார்ஜிங் போர்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 kgs வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேங்கர் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை மாட்டுறதுக்குமே ப்ரொவன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக மொபைல் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா சீட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சீட்டுக்கு ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் இருக்குது முக்கியமாக. டெஸ்டினி அப்படிங்கிறதுமே இங்கே ஒரு பேட்ஜிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. சீட்டுக்கான லாக் யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஓரளவுக்கு ஒரு ஹெல்மெட் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம கன்சோல் மீட்டர் வந்து பார்த்துருவோம். ஸோ கன்சோல் மீட்டர் இது வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வந்து வரும். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளூடூத் பேரிங்கோடு வருதுங்க. ஸோ ப்ளூடூத் பேரிங் அப்படிங்கிறப்போ நீங்கள் 10x10 நேவிகேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக இந்த வண்டி வந்து காட்டுது. அண்ட் நல்லா இருக்குங்க. ஏன்னா கிலோமீட்டர்ஸை கணக்கு வச்சு பார்க்கும்போது கூட எனக்கு இந்த ரேஞ்சுங்கிறது பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஒரு எக்ஸாக்டான ஒரு ரேஞ்ச் கொடுக்குறதுமே அவங்க ஸ்பெக்கில் சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் இதோட ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அண்ட் மோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு, ஓடோ, ட்ரிப்பு, ஆவரேஜ், உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்து எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்புறம் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டைம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீடோமீட்டர் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் ஃபியூவலோட இண்டிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்துக்கான நேவிகேஷன்ஸ். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் வருதா, அந்த கிளாக் வைஸ் அந்த ப்ளூடூத்து மெசேஜ், கால் அலர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடு இண்டிகேஷன்ஸ்க்கானது, ஹைபீமுக்கானது வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் இண்டிகேஷன், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன், ஸோ மால் ஃபங்க்ஷன் சென்சார், இது எல்லாத்தையுமே இந்த யூனிட்டில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சோல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பெக் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கன்சோல் மீட்டர் தான். நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாவும் இருக்குது. அந்த பிளேஸ் பண்ண விதமும் நல்லா இருக்குது. நெகட்டிவ் பேஸ் டைப்பில் கொடுத்துருக்கிறதுமே இன்னும் டீசெண்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம சுவிட்சஸோட சைடு போயிட்டோம்னா i3Sக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிட்சோட குவாலிட்டி ஹீரோ இந்த தடவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லும். அண்ட் லைட்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச், அதுவுமே டிசைன் சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டார்டர் பட்டனை கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லைட் வந்து இலுமினேட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லைட் வந்து நான் உங்களுக்கு இருட்டில் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல லைட் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் லைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச், ஹாரன். ஓகே, டீசெண்டாக இருக்குது, ரொம்ப நாய்ஸியாக இல்லை. ஸோ உங்களுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன். வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தா பைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. இப்போ சென்டர் ஸ்டாண்ட் தான் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக வைப்ரேஷன்ஸே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் நிறையா வண்டிகளில் பார்த்துருக்க முடியும். இப்போ வரக்கூடிய ஃபெசினோஸில் நீங்கள் பார்க்கலாம், டிவிஎஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு பாருங்கள். ரொம்பவே ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜினுங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சவுண்டே சுத்தமாக இல்லை, ரொம்பவே சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட ஒரு ஓவரால் வியூ. அண்ட் வண்டியோட லுக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன்ஸ், அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்பெக்ஸ்னு நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்குது. அண்ட் நிறையா ஸ்கூட்டரில் இல்லாத நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிற விதமும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து 80,000லேருந்து 90,000. நான் பேஸ்ட் அந்த வேரியன்ஸ், டாப் வேரியன்ஸ் 90,000 ரேஞ்ச் வருது. நமக்கு பேசிக்கான VX வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80,000 வருது. ஆன்-ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பேஸ் வேரியன்ட் 1,08,000 சேல் பண்ணுறாங்க. அந்த சேம் டைம் இது பிளேஸ் மாறலாம். அண்டு டாப் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,18,000லேருந்து 20,000 வரைக்கும் வந்து வருது. ஸோ அப்படி பார்க்கும்போதுமே இதோட காம்படிட்டர் ஸ்கூட்டர்ஸை விட இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசனபிளான ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பைக் என்ன மாதிரி இருக்குன்னு, அந்த ஸ்கூட்டரில் பிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கொடுக்குற காசுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே தொடர்ந்து இதோட டெஸ்ட் ரிவ்யூ வரும். ஸோ மறக்காமல் உங்கள் எல்லாருமே டெஸ்ட் ரிவ்யூவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு எல்லாருக்கும் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டெஸ்ட் ரிவ்யூ மறக்காமல் பாருங்கள். ஸோ டெஸ்ட் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.